அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதன் தன் வாழ்க்கையில் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தில் ஒன்றுதான் தனக்கு எது தேவையற்றதோ அதை விலகி வாழ வேண்டும். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர் தர்குஹு மா லா யஅனி, தனக்கு தேவையில்லாதை விட்டு வாழ்வதுதான் மனிதனுடைய இஸ்லாத்தில் மிகச்சிறந்தது என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, தனக்கு தேவையில்லாததை விடுவது என்பது எது இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்காததோ அத்தகையவற்றை நாம் விட்டு விடுவதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பியவர் தான் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கட்டும். எனவே நல்லதை பேச வேண்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் பல்வேறு நல்ல காரியங்களை எமக்கு கற்றுத்தருகின்றது. அந்த நல்ல காரியங்களில் எதுவெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றை நாம் பேணி வாழ்வது என்பதுதான் நல்லதை நாம் கடைபிடிப்பதாகும். அல்லாஹு தாலா அவனுடைய அருள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நீதத்தை கடைபிடிக்குமாறும் மக்களுக்கு நன்மையை செய்யுமாறும் பணிக்கிறான் என்று சொல்கின்றான். எனவே மனிதன் வாழ்க்கையில் பிறருக்கு நன்மை அளிக்கக்கூடிய காரியத்தை செய்பவனாக இருக்க வேண்டும். எனவே தனது விவகாரங்களில் அவன் நேர்மையுடையவனாக இருக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் எமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். சகோதரர்களே, எவர்கள் தனக்கு தேவையற்றதை விட்டுவிட்டு வாழ்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்ததை கடைபிடிக்கின்றார்கள். எனவே எதுவெல்லாம் தேவையற்ற பேச்சுக்களோ எதுவெல்லாம் தேவையற்ற செயல்களோ அவற்றை நாம் விட்டு வாழாவிட்டால் எமது மார்க்கத்தில் எம்மிடம் பலவீனம் இருக்கிறது என்பதுதான் அதற்குரிய அர்த்தமாகும். எனவே எவற்றை இஸ்லாம் நடைமுறைப்படுத்துமாறு சொல்லி இருக்கின்றதோ, எவற்றை கடமைகளாக ஆக்கியிருக்கின்றதோ, எவற்றை சுன்னாக்களாக ஆக்கியிருக்கின்றதோ அவற்றை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்பது ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான பண்பாகும். அல்லாஹு தாலா அவனுடைய அருள் வேதத்தில் சொல்வது போன்று, உங்களில் ஒரு சாரார் நன்மையை ஏவுபவர்களாகவும் தீமையை தடுப்பவர்களாகவும் இருக்கட்டும் என்று எங்களை பணிக்கின்றான். எனவே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணி வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி. இவற்றில் நாம் எதை மார்க்கம் தடுக்குமாறு சொன்னதோ அவற்றை தடுப்பவர்களாகவும், எதை மார்க்கம் மக்களுக்கு ஏவுமாறு சொன்னதோ அவைகளை செய்பவர்களாகவும் எங்களை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இத்தகைய வணக்கத்தில் ஈடுபடுபவர்களை பார்த்தும் தேவையற்ற காரியத்தில் ஈடுபடுபவர்களாக சிலர்கள் நினைக்கலாம். இதை நாம் பொருட்படுத்தக்கூடாது. எனவே மனிதனுக்கு எது நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ, அது பெண்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி, எவற்றையெல்லாம் அவர்களுக்கு பயனளிக்காதவைகளாக நாம் காண்கின்றோமோ அவற்றிலிருந்து அவர்களை தடுப்பது என்பது நாம் வாழ்க்கையில் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அல்லாஹ் கூறுவது போன்று, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். நரகத்தினுடைய எரிபொருளாக மனிதர்களே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நல்லதை சொல்லி தீயதை தடுத்து நற்கருமத்தை செய்து வாழும் பாக்கியத்தை வாழ்க்கையில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும்.